2,50 கோடி ரூபாய் செலவழித்து ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்த தந்தை இன்று கதறிக் கொண்டிருக்கிறார். போய் கல்யாணம் போய் 5 நாள்லயே வீட்டுக்கு தட்டி விட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, அவ சொல்றதெல்லாம் கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருங்க. பெரிய வசதியான இடத்தில் பெண்ணை கட்டி கொடுத்து விட்டோம், இனி அவள் நன்றாக வாழ்வாள் என்று நம்பிய தாயோ அழுது புலம்புகிறார். 300 பவுன் நகைகளும் 70 லட்சம் மதிப்பிலான சொகுசு காரும் கூட போதாமல் இன்னும் 200 பவுன் நகை கேட்டு இல்லற வாழ்வின் இனிய கனவுகளோடு காலடி எடுத்து வைத்த இளம் பெண்ணின் வாழ்க்கையை அழித்திருக்கிறது ஒரு குடும்பம். திருமணமாகி 78 நாட்கள் ஆன நிலையில் புதுப்பெண் ரிதன்யா சேவூர் ரோட்டில் தனது காரை நிறுத்திவிட்டு காரிலேயே தென்னை மர பூச்சி மருந்தை தின்று தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன்னதாக ரிதன்யா தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய ஆடியோ பதிவுகளில் தனது மரணத்திற்கு காரணம் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் சித்திரவதை செய்ததுதான் என்று அனுப்பியிருந்தார். அந்த ஆடியோ பெண்ணை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரையும் கலங்கடித்துள்ளது. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கைய நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீன்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளோ தெம்பெல்லாம் இல்லப்பா, அவ்வளோ தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். ரிதன்யாவை தற்கொலைக்கு தூண்டிய புகாரில் அவரது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சித்ராதேவி நோயாளியாக இருந்ததால் நிபந்தனையின் பேரில் அனுப்பப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து திருப்பூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்டிஓ மோகனசுந்தரம் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ரிதன்யாவின் தந்தையும் தாயும் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். தங்கள் மகள் சந்தித்த கொடுமைகளை பெற்றோர் செய்தியாளர்களிடம் கண்ணீர் விட்டு அழுதபடி பகிர்ந்து கொண்டனர். பயங்கர காய்கிறான், கையை காலப்பட்டு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறான். வேற மாதிரி மிருகமா நடந்திருக்கிறாரு, சொல்லக்கூடாது. நாங்க பிள்ளைக்கு வர முடியாம வர முடியாம கஷ்டங்களையே இருந்துச்சு. ரொம்ப என் புள்ள சித்திரவத்தைக்கு அத்தனையும் ஆள்பட்டு அப்பா ஆழ்த்தனை பண்ணி அசிங்கப்பட்டுறக்கூடாது. அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, இது வேற மாதிரி கேஸில் 80% வந்து உள்ள வந்துருப்பார். ஏன்னா பிள்ளைன்னா உயிராக இருந்த பிள்ளைய என்னென்ன சித்திரவதை பண்ணணும் அது பொறுத்து பார்த்துட்டு இப்போவுமே 5 மணி நேரம் நிற்க வச்சு ஒரு மாமனார் மருமகளை திட்டுறது எதுக்கு பேசணும்? டெய்லி 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்க வச்சு பிள்ளை கேள்வி கேட்கறது. மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குறப்ப இதையெல்லாம் இன்னைக்கு நான் காதல கேட்டு நான் சுடோடு இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம பிள்ளை எங்கிட்ட சொல்ல முடியாது, போய் சூசைட் பண்ணிட்டேன். நன்கு படித்த பெண்ணான ரிதன்யா தனது பெற்றோரிடம் ஒவ்வொரு முறையும் திருமண வாழ்க்கை பற்றி கூறிய போதும் ஆறுதல் கூறி அனுப்பி வைத்துள்ளனர். போக போக சரியாகிவிடும், புதுமண வாழ்க்கையில் புரிதல் ஏற்பட்ட பிறகு சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் இருந்த அந்த பெற்றோர் தங்கள் ஆசை மகளை இழந்து பரிதவிக்கின்றனர். பெண்களுக்கு எதிரான இது போன்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி எப்போதுதான் வரும்? புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் ஹாலித் ராஜா.